ஓம் சாந்தி. अव्यक्त समिज्ञை 17 जून 2025। कहा जाता है अंतर्मुखी सदा सुखी, उन्हें कोई बाहर के आकर्षण आकर्षित नहीं कर सकते। அந்தர்முகி சதா சுகி என்று சொல்லப்படுகிறது. அதாவது உள்முகமாக இருப்பவர்கள் சதா சுகமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களை எந்த விதமான வெளிப்புறமான கவர்ச்சியானது கவர்ந்திழுக்க முடியாது. உள்முக சிந்தனையினுடைய சுகத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஆத்ம உணர்விலையும் பரமாத்மா நினைவிலையும் லயித்திருக்கிற காரணத்தினால வெளிப்புறமான எந்த ஒரு விஷயங்களும் அவர்களை என்ன பண்ண முடியாது, தன் பக்கம் கவர்ந்து இழுக்க முடியாது. கபி மன்மத்து கபி பரமத்து ஆகர்ஷித் நஹி கர் சக்தி. இது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது தன் மனதினுடைய வழி மற்றும் அவ்வப்போது மற்றவர்கள் சொல்கின்ற வழி இவற்றினுடைய ஆகர்ஷணத்துக்கு அவர்கள் உட்பட மாட்டார்கள். தன் மனம் போன போக்கிலே போவது அல்லது மற்றவர்கள் சொல்லும் வழிப்படி நடப்பது என்பதில் அவர்கள் வசப்பட மாட்டார்கள். अंतर्मुखी सदा सुखी रहने वाले सुखदाता के बच्चे मास्टर सुखदाता होंगे, बाहर मुक्ता से मुक्त होंगे. அந்தர்முகியாக இருப்பவர்கள் சுகம் தரும் வள்ளலான கடவுளின் குழந்தைகள், பாபாவின் குழந்தைகள் என்ற காரணத்தினால மாஸ்டர் சுகம் தரும் வள்ளலாக இருப்பார்கள். தானும் சதா சுகமாக இருப்பார்கள். வெளிப்புற விஷயங்களிலிருந்து வெளிப்புறமான உணர்வுகளில் இருந்து விடுபட்ட நிலையிலே இருப்பார்கள். உள்ளூர் அவர்கள் ஆத்ம சுகத்திலே, இறை நினைவினுடைய சுகத்திலே, ஆனந்தத்திலே மூழ்கி இருப்பார்கள். அதனால அந்தர்முகியாக இருந்தா சதா சுக்கியாக இருக்கலாம், சதா சுகமாக இருக்கலாம் என்று பாபா சொல்கிறார். அதனால நாம அந்தர்முகி சதா சுக்கியாக இருக்கும் ஆத்மா நான் என்ற ஸ்வமானத்திலே இன்றைக்கு இருப்போம். அந்த உள்முக சிந்தனையினுடைய உள்முக உணர்வினுடைய சுகத்தை உள்ளூர அனுபவம் செய்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.